என்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டவர் யாரோ ஆத்மாக்கள் வந்து நலப்பன நவர்வன நீர்ந்தவன பரப்பன மரத்தடி கொடி தாமரவர்த்தம் கிடைக்கும். ஆமா, அப்படி இருக்க அந்த அன்பு உள்ள கொண்டு இருக்கக்கூடிய எனது அன்பர் நல்ல வரவேற்பு உரைத்தாய். வரவேற்பு உரைத்த ஒரு குசேலருக்கு இந்த எம்பெருமா நாராயணன் நல்ல பொருளை கொடுத்த வரவேற்பு பெற்றார். ஆமா, குபேர சம்பத்தோடு. அது போன்று குசேலராக இருந்தாலும் சரி, அவர் குபேர சம்பத்து உடையவராக இருப்பார். இறைவனை நினைக்கக்கூடியவர். இறைவனை நினைக்காதவர்கள் யாரா இருந்தாலும் அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாயை தன்னையும் தானே கழித்து விடுவான். ஆணவம் என்ன ஒரு மாயை? ஒரு மனிதனுக்கு அழிக்கக்கூடியது ஆணவ மாயை. தற்பு கட்சி இருக்கக்கூடாது. அந்த தற்பு கட்சியில கோபமா ஒரு பேசலாம். ஐயோ வயசானவங்களை பேசிட்டுமே, வயசானவங்களை பெருமையா நம்ம சொல்லிட்டுமே, அந்த மனம் என்ன நினைக்குதோ அவனே கோபப்படுமா, தினமடையுமா. வயசானவங்களை நல்ல நெறிமான், நல்ல உதவி, நல்ல படிச்ச அறிவாளி ஒரு கோபத்துல வயசுல மூத்தவங்களை பேசிட்டா அவங்களுடைய மனம் என்ன நினைக்குமோ அப்படின்னு நினைச்சு இவனே சினம் கொள்வானா. பேசுறத காதுல வாங்கினவங்க மறந்துருப்பாங்க, பேசுறவங்களுடைய மனம் சிறப்படும். யுகமுடி வாகும் காலை ஓங்கி அப்பவனம் எல்லாம் திகரிமான குளம் அடக்கி ஆள் பூமி உண்டாக்க பகை பொந்தி மலரை பிரம்மன் பஞ்சமே உதித்த காலை ஜெகமெல்லாம் ஒன்று ஓரத்திருந்த விமானது வந்தா வேதங்கள் 4 அந்த வேதம் என்று சொல்லக்கூடிய ருக்கு என்று சொல்லக்கூடிய இருக்கும், ரேக்கு என்று சொல்லக்கூடிய வேதம் இருக்கும், சாமம் அதர்வனம் சொல்லக்கூடிய ருக்கு யசூர் சாமம் அதர்வனம். அந்த ருக்கு என்று சொல்லக்கூடிய வேதத்திற்கு குதிரையினுடைய முகமும், சாமன் என்று சொல்லக்கூடிய வேதத்திற்கு ஆட்டினுடைய முகமும், யசூர் என்று சொல்லக்கூடியதற்கு கழுதையினுடைய முகமும், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய வேதத்திற்கு குரங்கினுடைய முகமும். அந்த அதர்வனம் என்ற வேதம், ஆமா, அதர்வனம்னா மந்திர சக்தி, உங்களை ஆட்டுறது பாடுறது, அந்த குரங்கு முகம் தான். ஆமா, அந்த அதர்வன வித்தையிலே உருவாகக்கூடியவர் யாரோ அவன் ஒரு நேரம் இல்லாட்டாலும் அவருடைய அசுராக்களா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க எல்லாம் அதர்வன வித்தையிலே உருவாக எல்லாம் இப்ப வந்து 2 பேரும் அரக்கர் ஒரு அழிவு செய்த கழிவாரோ தரணி என்னல். அரக்கர் சொன்னா அரக்கர் வம்சத்தை காட்டிலும் குரங்கு சேஷ்டம் அதிகமா இருக்கும். குரங்கு சேஷ்டோடு குரங்காது பரவாயில்லைங்க, மரத்துக்கு மரத்தாகும். ஊரு தாவி சோத்த கேட்கிறான். அவதார புருஷன் 10 அவதாரத்துக்கு பாட்டு பாடணும்னு சொல்லி தான் சொல்லிருக்காங்க அவங்க. 10 அவதாரத்துக்கு பாட்டு பாடணும், 10 அவதாரத்துக்கு 10 செய்தி சொல்லணும். ஆமா, சேலாகி சோமகாரோ தாய் நடுநாயகனாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான். அது நீண்டக்கூடிய இருக்கும். புலிவிலங்களுக்கு மரம் இருக்க வளரக்கூடிய மரம், அதற்கு ஒரு அறிவு மரத்துக்கு. ஆமா, புலிவிலங்களுக்கு 2 அறிவு, நீண்டக்கூடிய ஜீவனுக்கு 3 அறிவு, பறக்கக்கூடிய ஜீவனுக்கு 4 அறிவு, திராணி உடையவருக்கு 5 அறிவு, அதுல மனித திரளி 6 அறிவு. பிறந்தவங்களுக்கு 6 அறிவு. ஆமா, மரம் செடி கொடியெல்லாம் இருக்க அதற்கு ஒரு வரி, ஏன்னா மரத்தை வெட்டிட்டு விட்டா அந்த செடி துணுக்கும், துணை விடும், மறுபடியும் அது மரமாகும். அப்படி இருக்கக்கூடிய இடம் வேதம் சொல்லக்கூடிய 4 வேதங்களை பிரம்மாவிடத்தில் படிச்சு பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. அந்த 5 தலையே இருக்கக்கூடிய வேதங்களிலே அந்த வேதங்கள் 4 வேதங்கள் 4 தானே. ஆமா, அந்த 4 வேத முறைப்படியே உறவை கொண்டிருந்தது. பார்த்தா சொல்லுங்க, இந்த பிரம்மா படைக்கக்கூடிய நம்ம காட்டில் படைத்து விடுவார் கருதி பிரம்மா
அவனை கொல்வதற்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை பறிப்பதற்காக சோமுகன் சொல்லக்கூடிய சோமுகன் சொல்லக்கூடிய அவங்க அரக்கன் அந்த வேதங்களை கைப்பற்றினார். சோமுகனிடத்திலே இருந்தது என்ன வித்தை? அதான் பரம முகம் படிச்சது. அவருக்கு ஜால வேலை வித்தை தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆமா, மந்திர ஜாலம், மாயாஜாலம். மந்திரத்தை காட்டிலும் ஜால வேலை ஒண்ணு இருக்கு. கீழே இருந்து பணமா எடுப்பான், பணத்துல இருந்து மண்ணா எடுப்பான், மண்ணை விபூதியா காட்டுவான். விபூதி கழுத்துல சைனா போட்டு காட்டு, உன் கழுத்துல போட்டுக்கிற செயின் என்னதான் சொல்லுவான். அப்படியே புரியுமா? அது ஜால வித்தை. ஜால வித்தையினால அபகரிக்கப்பட்ட சோமுகனும் பார்த்தால் பிரமானந்த இடத்திலே முறையிடவும் அந்த முறையிட்டு இருக்கக்கூடிய காலத்திலே பார்த்தேன். எங்க இருக்கின்ற சோமுகன் பார்த்தா என்கிட்ட இருந்தது 2 சக்கரம். ஒரு சக்கரம் உங்க என்னைக்கு தெரியும், 2 லட்சத்து இருக்க சக்கரம். ஒரு சக்கரம் மாய சக்கரம்னு ஒண்ணு இருக்குது. மாய சக்கரம். அந்த மாய சக்கரம் விநாயக புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த மாய சக்கரம் விநாயகருடைய வயிற்றுல ஒரு கற்ப காலம் இருந்ததான். விநாயகத்தினுடைய வயிற்றுல அந்த மாய சக்கரமாகப்பட்டது. அந்த விநாயகருடைய குந்தியில் இருந்த சக்கரம் 1 கோடி காலம் தண்ணில் குந்தியில் இருக்கக்கூடிய சக்கரம் அதே போல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களை விநாயகர் மூலியமாக பெறப்பட்டு அந்த சக்கரை விடுத்து ஆராய்ச்சி செய்து வேதங்களை கட்டி கொண்டு அதனுடைய வேதங்களை முட்டையா கட்டி வச்சுட்டு தள்ள வச்சிருக்காங்க. மீன்ல உள்ள அடைக்கிட்டான், வாயில அடைக்கிட்டான், வாய்க்குள்ள அடைக்கணும். ஆமா, அப்படிப்பட்ட சோமுகனை கொள்வதற்காக மச்சம் என்று சொல்லக்கூடிய செயல்கண்டை அவதாரம் எடுத்து அது மட்டும் ஒரு அவதாரம். அது ஒரு அவதாரம் இல்ல, அவதார புருஷன் வேறு, ஜனன புருஷன் வேறு. நான் தாயினுடைய கற்பத்துல 2 பிறவி தாயினுடைய கற்பம். ஒண்ணு கொலகார பாவின்னு சொல்லி பேரு, ஏன்னா அது பரசுராம அவதாரம். ஏன்னா ஒரு தாயை கொண்டுட்டானா அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம். அப்ப கொலகாரம் ஒருத்தவனை அடிச்சு ஒண்ணு விட்டா அந்த பிரம்மகத்தி உணவு போட்டு அது